கோட்டாபாயவின் குற்ற ராஜ்யத்தை இயக்கியது சுரேசாலே. மகனிற்காக களமிறங்கிய ராஜபக்ஷ 150 சட்டத்தரணிகளை வைத்து ரகசிய நகர்வு. கொடூரமான படுகொலைகளை செய்த பிள்ளையானுக்கு விரைவில் தண்டனை. அரசு தரப்பிலிருந்து வெளியான தகவல். எரிபொருள் QR முறைமை நீக்கம். வெளியான அறிவிப்பு. ஊழல் குற்றச்சாட்டுகளில் கைது. பிறப்பிக்கப்பட்ட கடுமையான உத்தரவு. ஊடகவியலாளர் பிரகீத் எகனிலிகொட காணாமல் ஆக்கப்பட்டு இன்றுடன் 6000 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அவரது துணைவியார் சந்தியா எக்னெலிகொட கோட்டாபய ராஜபக்ஷவின் குற்றராட்சியத்தை இயக்கிய முக்கிய இயந்திரமாக ஸ்ரேசலிக் செயல்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் சந்தியா எக்னெலிகொட கூறுகையில், முதலில் பிரகீத் எக்னெலிகொட காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் வழக்கை திசை திருப்ப ராணுவ புலனாய்வு பிரிவினர் தகவல்கள் இல்லை என்றார்கள். பிறகு தகவல்கள் எரிந்துவிட்டன என்றார்கள். கடைசியாக தகவல்களை தந்தால் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என முட்டுக்கட்டை போட்டார்கள். வேடிக்கை என்னவென்றால், புலனாய்வாளர்கள் விடுமுறையில் சென்ற சாதாரண ஆவணங்களை கேட்டதற்கே தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையை பயன்படுத்தினார்கள். ஸ்ரேசலி நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்க்க பல காரணங்கள் கூறினர். அவரது முகம் தெரிந்தால் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பு என விசித்திரமான வாதங்களை எல்லாம் முன்வைத்தனர். இறுதியில் நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் மலேசியாவுக்கு தப்பிச் சென்றதாக சந்தியா குறிப்பிட்டார். குற்றவாளிகளை காப்பாற்ற அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் துணை நின்றார். நாட்டை மீட்ட போர் வீரர்கள் என கூறி தடுத்து வைக்கப்பட்டிருந்த ராணுவ புலனாய்வு அதிகாரிகளை விடுவிப்பதில் அவர் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். இதனால் கிடைக்க வேண்டிய பல உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டன. ராணுவ புலனாய்வு பிரிவினர் உண்மையை சொல்வதற்கு பதிலாக மேலிடத்து உத்தரவின் பேரில் சாட்சிகளை அளிக்கும் வேலையை இன்று வரை செய்து வருகின்றார்கள் எனவும் சந்தியா குற்றம் சுமத்தியுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவின் உத்தரவுக்கு அமைவாக சுயாதீன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொட கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனது மகன் தொடர்பில் கடந்த நாட்களில் எதுவும் பேசாமல் இருந்தார். ஆனால் இந்த சம்பவங்கள் அனைத்தும் முடிந்து ரகித விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அங்கு நிலவிய பரபரப்பான சூழல் ஓரளவு தணித்த பின்னர் அவருக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் சிலர் கடந்த வார இறுதியில் சந்தித்துள்ளனர். அதன்போது தனது மகன் மற்றும் சரத்திற்கு நடந்தவை குறித்து முதன்முறையாக பேசியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் உலாவுகின்றன. ஒரு தந்தையால் என்னால் நீதிமன்றத்தில் அவனுக்காக முன்னிலையாக முடியாது. ஆனால் 150 பேரை கொண்ட சட்டத்தரணிகள் குழு ஒன்று ரகித மற்றும் சரித் ஆகியோருக்காக முன்னிலையாக தயாராக உள்ளது. நான் இல்லாவிட்டாலும் எனக்கு தெரிந்த திறமையானவர்கள் முன்னிலையாக தயாராக இருக்கின்றார்கள். எனவே எதிர்கால நீதிமன்ற விசாரணைகளின் போது உங்களுக்கும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையில் அங்கு என்ன நடக்கின்றது என விஜயதாச ராஜபக்ஷ அவர்களிடம் தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் குறிப்பிட்ட சில விடயங்கள், நான் அரசாங்கத்துடன் இணைய போவதாகவும் நீதித்துறை தொடர்பான ஏதோ ஒரு பதவி வழங்கப்படவுள்ளதாகவும் கடந்த காலத்தில் ஒரு பேச்சு அடிபட்டது. அவை அனைத்தும் பொய்யான கதைகளாகும். அரசாங்க தரப்பில் அவ்வாறான எண்ணம் இருந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் எனது மனதில் அப்படி எந்த எண்ணமும் இருக்கவில்லை. எனவே என்னை அரசாங்கத்திற்குள் இழுக்க முயன்று அது தோல்வியடைந்ததால் தான் எனது மகனை இவ்வாறானதொரு சம்பவத்தில் சிக்க வைத்துள்ளதாக சிலர் கூறினர். ஆனால் நான் அவற்றை நம்பவில்லை. எனக்கு தெரிந்த வகையில் சமூகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளை மூடி மறைப்பதற்காக யாராவது ஊழல் சம்பவத்துடன் தொடர்புபடுத்தி வெளியில் கொண்டு வந்தால் ஒரு பரபரப்பு ஏற்படும் அல்லவா? அதன் மூலம் அந்த பிரச்சினைகளை மூடி மறைக்கலாம் என்பதற்காக இது ரத்து செய்யப்பட்டிருக்கலாம் என நான் நினைக்கின்றேன் என விஜயதாச ராஜபக்ஷ தனது பேச்சின் போது குறிப்பிட்டார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்திர சந்திரகாந்தன் என்பவர் கொடூரமான கொலைகளையும் பல்வேறு குற்றச்செயல்களையும் புரிந்தவர் என்றும் அவருக்கான தக்க தண்டனையை நீதிமன்றம் நிச்சயம் வழங்கும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பிள்ளையான் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் சிறைச்சாலை வாகனத்துக்கு கொண்டு செல்லப்படும் போது பிள்ளையான் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சிறைச்சாலை வாகனத்துக்கு கொண்டு செல்லப்படும் போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என ஊடகவியலாளர்கள் பார்த்து கூறியிருந்தமை பற்றி கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆயுதங்களை பயன்படுத்தி நிகழ்த்தப்பட்ட கொடூரமான படுகொலையின் பின்னணியில் பிள்ளையான் இருந்துள்ளார் என்பது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் வெளிவந்தது. இவ்வாறான கொடூர கொலைகளையும் குற்றச்செயல்களையும் புரிந்துவிட்டு இன்று தான் முற்றிலும் குற்றமற்றவர் என்று அவர் கூறுவது மிகவும் வேடிக்கையானது.
அதிகார பலத்தை பயன்படுத்தி அவர் இத்தனை காலம் மறைத்து வைத்திருந்த அத்தனை ரகசியங்களும் பழிவாங்கல் குற்றங்களும் இப்போது நீதிமன்றத்தின் மூலம் ஒவ்வொன்றாக அம்பலமாக தொடங்கியுள்ளன. சட்டத்தின் முன்னால் யாரும் தப்பிக்க முடியாது. இத்தனை காலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் பிள்ளையான் புரிந்த குற்றங்களுக்கான தக்க தண்டனையை நீதிமன்றம் மிக விரைவில் வழங்கும் என குறிப்பிட்டுள்ளார். எரிபொருட்கள் தற்போது தட்டுப்பாடு இன்றி கிடைக்கப்பெறுவதால் QR முறைமையை அரசாங்கம் நீக்க வேண்டும். அதே நேரம் எரிபொருட்களுக்கான விலை குறைப்பு போதுமானதல்ல என புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் நடந்த விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உலக சந்தையில் தற்போது எரிபொருட்களின் விலை குறைவடைந்துள்ள வீதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கையில் அரசாங்கத்தின் விலை குறைப்பு போதுமானதாக இல்லை. ஏனெனில் உலக சந்தையின் விலை அதிகரிக்கும் போதெல்லாம் நமது நாட்டிலும் அதற்கு நிகராக விலை அதிகரிக்கப்பட்டது. அதனால் தற்போது உலக சந்தையில் விலை குறைவடையும் போது அதற்கு நிகராக விலை குறைவடைய வேண்டும். அதுதான் நியாயம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. உண்மையில் எரிபொருள் கொள்வனவு செய்த விலை மற்றும் விற்பனை செய்யும் விலைக்கு மத்தியில் நஷ்டம் ஏற்படாத வகையில் விற்பனை செய்யுமாறு நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு தெரிவித்திருக்கின்றது. அதனால் அரசாங்கம் தற்போது நாணய நிதியம் தெரிவித்துள்ளதன் பிரகாரம் செய்கின்றதா இல்லையா? அவ்வாறு செய்யும் போது முறையற்ற லாபம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அதே நேரம் நஷ்டப்படவும் முடியாது. இதுதான் சரியான நிலைமை. சரியான தகவல் எமக்கு சமர்ப்பிக்கப்படாததால் தற்போது உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை குறைவடைந்துள்ள அளவுக்கு இங்கு விலை குறைவடையவில்லை என்று எமக்கு தெரிவிக்க முடியும் என்று தெரிவித்தார். குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான சந்தேக நபர்களின் விருப்பத்துக்கு ஏற்ற விசாரணை அதிகாரிகளை நியமிக்க முடியாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் உள்ளிட்டோர் 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளமை மற்றும் ஸ்ரீஸ்தலேயின் விவகாரம் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் தொடர்ச்சியாகவும் வேகமாகவும் நடைபெற்று வருகின்றன. இந்த விசாரணைகளின் உள்ளக தகவல்கள் ஊடகங்களுக்கு தெரிய வராமல் இருக்கலாம். ஆனால் விசாரணைகளின் முன்னேற்றங்கள் அனைத்தும் நீதிமன்றத்துக்கு முறையாக அறிக்கை செய்யப்படுகின்றன. அப்போது பொதுமக்களுக்கு உண்மை நிலைமையை தெரிந்து கொள்ள முடியும். இந்த விசாரணைகள் சரியாக நடக்கின்றதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கான சிறந்த அளவுகோல் என்னவென்றால் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களினுடைய நடத்தையும் அவர்களினுடைய பதற்றமும் தான். அவர்கள் எந்த அளவுக்கு பதற்றமடைகின்றார்களோ அந்த அளவுக்கு விசாரணைகள் சரியான பாதையில் நகர்கின்றன என்று அர்த்தம். மேலும் இப்போது ஒரு புதிய கலாச்சாரம் நாட்டில் உருவாகியுள்ளது. சந்தேக நபர்களே தங்களுக்கு இந்த விசாரணை அதிகாரிதான் வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்ட அதிகாரியை மாற்ற வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கின்றார்கள். அவ்வாறான கோரிக்கைகளுக்கு ஒருபோதும் இடம் வழங்கப்பட மாட்டாது. போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு, லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு போன்றவற்றில் தகுதியான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தங்களது பணிகளை சுயாதீனமாக செய்கின்றார்கள். சந்தேக நபர்களின் விருப்பப்படி புலனாய்வு அதிகாரிகளை நியமிக்க முடியாது என தெரிவித்தார். கோட்டாபாயவின் குற்ற ராஜ்யத்தை இயக்கியது சுரேசாலே. மகனிற்காக களமிறங்கிய ராஜபக்ஷ 150 சட்டத்தரணிகளை வைத்து ரகசிய நகர்வு. கொடூரமான படுகொலைகளை செய்த பிள்ளையானுக்கு விரைவில் தண்டனை. அரசு தரப்பிலிருந்து வெளியான தகவல். எரிபொருள் QR முறைமை நீக்கம். வெளியான அறிவிப்பு. ஊழல் குற்றச்சாட்டுகளில் கைது. பிறப்பிக்கப்பட்ட கடுமையான உத்தரவு.